வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கு நடிகை லட்சுமி மேனனுக்கு ஜாமீன் வழங்கிய ஹைகோர்ட். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஐடி ஊழியர் கடத்தி தாக்கப்பட்ட வழக்கில் நடிகர் லட்சுமி மேனனுக்கு கேரளா உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் அறிமுகமான சில திரைப்படங்கள்லேயே கிராமத்து கதாநாயகியாக துருதுருப்பான பெண் என பல பரிணாமங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவங்க தான் நடிகை லட்சுமி மேனன். தனது இயல்பான நடிப்பால் பல வெற்றி திரைப்படங்களை நடித்தாங்க. கேரளாவை சேர்ந்த லட்சுமி மேனன் 2011ஆம் ஆண்டு மலையாளத்தில் வினயன் இயக்கிய ரகுவிண்டா சுதந்திரம் ரஷ்யா என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான கும்கி திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தாங்க. கிராமத்து காதல் கதையை அவருக்கு மிக வெற்றி படத்தையும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பரவலான அறிமுகத்தையும் பெற்று தந்தது. இந்த படத்தில் அவரது கதாநாயகியாக கதாபாத்திரம் கிராமத்து வாசிகளை போன்று தோற்றத்துடன் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி வெகுவாக பேசப்பட்டாங்க. கும்கி வெற்றிக்கு பிறகு லட்சுமி மேனன் தமிழில் பிஸியான நடிகையாக மாறினாங்க. அதே ஆண்டில் சசிகுமாருடன் இணைந்து சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் அவரது தன் துணிச்சலான நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. தொடர்ந்து குட்டிப்புலி, பாண்டிய நாடு போன்ற வெற்றி படங்களில் 2014ஆம் ஆண்டு ஜிகர்தண்டா திரைப்படம் லட்சுமி மேனன் திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய படமாக அமைந்தது. அண்மையில் கொச்சியில் மதுபான பாரில் லட்சுமி மேனன் தரப்பிற்கும் ஐடி ஊழி தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த லட்சுமி மேனன் தரப்பினர் ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாருடைய அடிப்படையில் ஐடி ஊழியரை கடத்தியதாக கூறப்படும் மிதுன், அனீஷ், சோனாமல் ஆகியோரை காவல்துறை ஏற்கனவே கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பான நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்தி காவல்துறை முடிவு செய்தாங்க. ஆனால் இந்த தகவல் அறிந்ததுமே நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனன் கைது செய்ய தடை விதித்தது. கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனனுக்கு கேரள உயர்நீதிமன்றம் தற்போது முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தங்களுக்கு இடையே சுகமான தீர்வு ஏற்பட்டு ஐடி ஊழியர் தரப்பு நீதிமன்றத்தில் தெரியவந்ததும் இந்த முன்ஜாமீன் வழங்கப்பட்டது என்று ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் சமீப காலமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நிறைய வதந்திகளை பரப்பினாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தீர்ப்பு வெளியாகிருக்குன்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.